எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் ஒரு முறை தேர்தல் வருகிறது. ஆனால் இங்கே எந்த மாறுதலும் வருவதில்லை. ஒரே மாதிரியான ஆட்சி முறை, ஊழல், லஞ்சம், சாதி மத சாராயம், பணம், திரைக்கவர்ச்சி, இதை முன்னிறுத்திய அரசியல் கட்டமைக்கப்படுகிறது. தமிழன் ஏன் அடிமையானான் என்ற நூலிலே நம்முடைய மதிப்பிற்குரிய ஐயா காப்பா அரவாணன் அவர்கள் முதலில் பண்பட்ட இனம், நாகரிகம் அடைந்த இனம் போர்க்குணமற்று போகும். அப்படி போர்க்குணமின்மை, தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்கிற தாழ்வு மனப்பான்மை, சாதி மத உணர்ச்சி, பிறகு அளவு கடந்த திரைக்கவர்ச்சி, தன்னுடைய மொழியை விட அடுத்தவன் மொழி சிறந்தது என்று எண்ணுவது, தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்று எண்ணுவது, இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று எண்ணுவது, வெளிநாட்டு பொருள்கள் என்றால் அது தரமாக இருக்கும் என்று நம்பி வாங்குவது, எது ஒன்றும் வெள்ளையாக இருக்க வேண்டும் என்று ஒரு நிற கவர்ச்சி, சர்க்கரையா அது வெள்ளமா இருக்கணும், கோழியா அது வெள்ளையா இருக்கணும், எல்லாமே வெள்ளையா இருக்கணும், பன்னியா அது வெள்ளையா இருக்கணும், எல்லாமே வெள்ளையா இருக்க வேண்டும் என்ற ஒரு கவர்ச்சி, இது எல்லாம் சேர்ந்துதான் இந்த இனத்தை வீழ்த்தியது என்கிறார். இங்கே அரசியல் என்பது, ஆட்சி நிர்வாகம் என்பது சலுகை, போனஸ், இலவசம், மானியம், இது 4 தான். சாதி மதம் சாராயம் பணம், இது 4 தூண்களின் மீது இந்த அரசியல் கட்டமைக்கப்படுது. இதை தகர்க்காமல் இந்த நாட்டில் நல்ல அரசியல் என்பதும் நல்ல ஆட்சி என்பதும் வெறும் வெற்றி சொல்லாகத்தான் இருக்கும். என் உடன் பிறந்தார்களே, இது சாத்தியமா, இது எளிதில் ஆகக்கூடியதா என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்க முடியாது. ஏற்கனவே இருக்கிற கோட்பாடுகளை தகர்த்து பன்னெடுங்காலமாக நிலவி வருகிற இந்த அரசியல் கோட்பாடுகளை தகர்த்து புதிய ஒரு தத்துவத்தை, புதிய ஒரு கோட்பாட்டை முன்வைக்கிற போது இதை ஏற்பார்கள், எதிர்ப்பார்கள், ஆதரிப்பார்கள், அல்லது அருவருப்பார்கள், விமர்சிப்பார்கள், அவதூறை பரப்புவார்கள். இதற்கெல்லாம் கவலைப்பட்டு கொண்டு இருக்க முடியாது. ஏனால் உலகில் பல்வேறு மாறுதல்களை உருவாக்கிய ஒவ்வொருவனும் இப்படி ஏசி பேசப்பட்டவன் தான், விமர்சனத்துக்கு ஆட்பட்டப்பட்டவன் தான். அதற்கெல்லாம் பயந்தால் புதிய ஒன்றை முன்வைக்க முடியாது. இத்தனை மாறுதல்கள் இந்த உலகில் நடந்திருக்காது, நடந்திருக்க முடியாது. ஏற்கனவே இருக்கிற கோட்பாட்டை தகர்த்து புதிய ஒரு கோட்பாட்டை கட்டமைப்பதற்கு போர்வரனையும் விட துணிவும் வீரமும் தேவை என்கிறார் ஐயா இறையன்பு அவர்கள். ஏற்கனவே இருக்கிற இந்த திராவிட கோட்பாடு, இந்த தீய அரசியல் கோட்பாட்டை தகர்த்து புத்தம்புதியாக தூய தமிழ் தேசிய அரசியலை கட்டமைக்க உங்கள் பிள்ளைகள் கடுமையான ஒரு புரட்சியை மிக ஈடுபாட்டோடு முன்னெடுத்து வருகிறோம். எதிரெதிர் திசையிலே
நாங்கள் முன்வைக்கிற அரசியலுக்கும் அவர்கள் முன்னெடுத்து வந்த அரசியலுக்கும் நீண்ட தூர இடைவெளி இருக்கிறது. அவர்கள் ஊழல் லஞ்சத்தின் பக்கம் நிற்பார்கள், நாங்கள் உண்மையின் நேர்மையின் பக்கம் நிற்க வேண்டும் என்கிறோம். அவர்கள் சாராய பொருளாதாரத்தில் இருப்பார்கள், நாங்கள் தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரத்தில். சாராயம் 50,000 கோடிக்கு, பால் 3 லட்சம் கோடி. சாராய பொருளாதாரம் உயிரை எடுக்கும், பால் பொருளாதாரம் உயிரை கொடுக்கும். எந்த பொருளாதாரத்திற்கு போவது? நாங்கள் வேளாண்மையை முன்னிறுத்திய தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரத்துக்கு வர வேண்டும் என்கிறோம். அந்த கோட்பாட்டை முன்னெடுக்கிறோம். ஏன் வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டமைக்கிறோம்? இங்கே பேசிய என்னுடைய தம்பி பாலமுரளிவர்மன் கூட சொன்னார், வேளாண்மையில் தான் நிலையான பொருளாதாரமும் எல்லாருக்குமான வேலை வாய்ப்பும் இருக்கிறது. ஏன்னா மானுடர்களின் உயிர் தேவையே உணவு தேவைதான். அந்த உணவு தேவைதான் உயிர் தேவையாக இருக்கிறது. அதை அடிப்படையாக வைத்து கட்டமைப்பதனால் நிலையான பொருளாதாரம் இருக்கிறது. நான் உடுத்தியிருக்கிற உடை, அணிந்திருக்கிற கால் செருப்பு, உண்கிற உணவு, குடிக்கிற நீர் எல்லாமே இந்த நாட்டில் வேளாண்மையிலிருந்து தான் கிடைக்கிறது. பால், முட்டை, அரிசி, தயிர், மோர், நெய் எல்லாம் காய்கறியிலிருந்து எல்லா உணவுப் பொருள்களும் வேளாண்மையிலிருந்து தான் கிடைக்கிறது. மிகப்பெரிய சந்தை. ஆனால் இந்த நாடு அதை விட்டு வெளியேறிவிட்டது. குறிப்பாக தமிழ்நாடு பிற மாநிலங்களை சார்ந்து இருக்குது, இந்தியா பிற நாடுகளை சார்ந்து இருக்கிறது. அத்தியாவசிய உணவுப் பொருளுக்கு பிற நாடுகளை, வெங்காயம் பருப்புக்கு கூட வேற நாட்டில் கையேந்துகிறது. காரை ஏற்றுமதி செய்கிறது, சோறை இறக்குமதி செய்கிறது. இது ஒரு ஆபத்தான போக்கு என்று உங்கள் பிள்ளைகள் கருதுகிறோம். அந்த கருத்தை முன்வைக்கிறோம். ஒவ்வொன்றிலிருந்தும் இந்த நிலத்தில் நிலவியிருந்த அரசியலில் முற்றுமுழுதாக மாறி எதிர் திசையிலே பயணிக்கிறோம். நாங்கள் என்ன கருத்துக்களை, எப்படிப்பட்ட செய்திகளை முன்வைக்கிறோம் என்பதை எனது அன்பு மக்கள் கேட்கணும். என் முன்னாடி கூடி நிற்பவர்கள் மட்டுமல்ல, உலகெங்கும் எங்கள் பேச்சுகளை உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவருக்காக தான் நாங்கள் பேசிக் கொண்டு இருக்கிறோம். கிருஷ்ணகிரியில் பேசுவது தருமபுரிக்கும் தான், கோயம்புத்தூருக்கும் தான், ஈரோட்டுக்கும் தான், எல்லா ஊருக்கும் தான். ஒவ்வொரு இடத்திலும் ஒரு பிரச்சனை இருக்கிறது. கணக்கில்லாத சிக்கல்கள், பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் யார்? இத்தனை ஆண்டுகளாக இந்த நாட்டை ஆண்டவர்கள் தான். இந்த பிரச்சனைகள் தந்தவர்கள் ஒரு பக்கம், இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று வந்த உங்கள் பிள்ளைகள் நாங்கள் ஒரு பக்கம். இதுதான் இந்த தேர்தலில் போட்டி. ஆசிரியர்கள் போராடுகிறார்கள், செவிலியர்கள் போராடுகிறார்கள், மருத்துவர்கள் போராடுகிறார்கள், உழவர்கள் போராடுகிறார்கள், மீனவர்கள் போராடுகிறார்கள், மாணவர்கள் போராடுகிறார்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடுகிறார்கள். யார் போராடவில்லை? யார் போராடவில்லை? மற்ற இனங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் அவ்வப்போது போராட்டம் வரும். ஆனால் நமக்கு போராட்டமே வாழ்க்கையாக மாறி நிற்கிறது. நாம் வாழ்வதற்காகவே போராட வேண்டிய அவசியத்தில் தள்ளப்பட்டிருக்கிறோம். எத்தனை ஆயிரக்கணக்கான போராட்டம். தமிழ்நாட்டு முதல்வர் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில் சொல்கிறார், கடந்த 3 ஆண்டுகளில் 1 லட்சம் போராட்டங்களுக்கு நாங்கள் அனுமதி கொடுத்திருக்கிறோம் என்கிறார். நீங்க போராட அனுமதி தரவில்லையே என்ற கேள்விக்கு அவர் சொல்கிறார், 1 லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறோம் என்று. இதில் பெருமைக்கு என்ன இருக்கிறது? இந்த 1 லட்சம் போராட்டங்களை என் மக்களுக்குள் திணித்தது யார்? இது பெருமையா, கொடுமையா? தன் நாட்டு குடிகளை போராடுகிற நிர்பந்தத்திற்கு, சூழ்நிலைக்கு தள்ளுவது எவ்வளவு கொடுமையான ஆட்சி முறை! எவ்வளவு கொடுமையான ஆட்சி முறை! ஒரு பெற்றதாய் தன் பிள்ளைக்கு எப்படி குறிப்பறிந்து சேவை செய்வாளோ, எந்த நேரம் பசிக்கும், எந்த நேரம் உறக்கம் பசிக்கும் என்று பால் ஊட்டுவாளோ, உணவூட்டுவாளோ, எந்த நேரம் உறக்கம் வரும் என்று தொட்டிலிட்டு தாளாட்டுவாளோ, அப்படி குறிப்பறிந்து தாய் செய்வது போல ஒரு நாட்டை ஆளுகிற மன்னன், ஒரு அமைச்சன் ஆட்சி செய்வானையானால் அவனை இந்த உலகம் போற்றி தொழும் என்கிறான் எங்கள் முன்னவன் திருவள்ளுவ பெருமகனார். குடிதலி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதொலி நிற்கும் உலகு என்கிறார். அப்படிப்பட்ட ஆட்சி முறை எங்கு நிலவுகிறதா? இத்தனை பிரச்சனைகளை வைத்துக் கொண்டு தந்தவர்கள் ஒரு பக்கம், மாறி மாறி ஆண்டு
ஒருத்தராவது நாங்கள் வந்தால் இந்த சாராய கடையை மூடுவோம். இந்தியாவிலே அதிக இளம் விதவைகள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு என்று அவர்களே சொல்லுகிறார்கள். தாலிக்கு தங்கம் கொடுக்கிறார்கள், அதை குடிக்க வைத்த அவர்களே அந்த தாலியை அறுக்கிறார்கள். ஒரு தாலி இருக்கிற கூட்டத்துக்கிட்ட தொடர்ந்து அதிகாரத்தை என் மக்கள் கொடுக்கிறார்கள். படிக்கிற பிள்ளை குடிக்குது, பச்சிலம் குழந்தைகள் குடிக்கிறார்கள். கல்லூரி வாசல்களில், பள்ளி வாசல்களில், வழிபாட்டு தலங்கள், கோயில் வாசலில் கணக்கில்லாத கஞ்சா, போதை, கொக்கைன், எப்படி கணக்கில்லாத போதை பொருள்கள், கஞ்சா, சாக்லேட்டு. நாடை எதை நோக்கி நகர்த்தி கொண்டு போகிறார்கள்? எதை நோக்கி? 6 வயசு பிள்ளையை கற்பழிக்கிறான், 60 வயசு அம்மாவை கற்பழிக்கிறான், 17 வயசு பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளையை கற்பழித்து கொல்லுகிறான். ஒரு குற்ற சமூகமாக இந்த நாடு மாறி நிற்கிறது. சிந்தனை என்பது சமூகத்தின் விளைச்சல். அப்ப சமூகமே குற்ற சமூகமாக இருப்பதால் கணக்கில்லாத குற்றச் செயல்கள் இந்த நாட்டிலே நடந்து கொண்டு இருக்கிறது. இதை யார் சரி செய்வது? எவன் இந்த மண்ணை, மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்கிறானோ, நேசிக்கிறானோ, அவனால் தான் இதை சரி செய்ய முடியும். அதனால்தான் உங்கள் பிள்ளைகள் ஏற்கனவே இருக்கிற அரசியல் கட்சிகளோடு இணைந்து தேர்தலை சந்திக்காமல் எத்தனை முறை தோற்றாலும் தனித்து தனித்து களத்திலே நிற்க காரணம் அதுதான். நாங்கள் கற்றிருக்கிறோம் என் அன்பு பெற்றோர்களே, தோல்வி என்பது தோல்வி அல்ல, அது வெற்றியின் தாய். நாங்கள் தோல்வி அடையவில்லை, வெற்றியை துரத்தி கொண்டிருக்கிறோம். மிக அருகில் இருக்கிறது, மிக அருகில் இருக்கிறது. அதற்கு இன்னும் ஒரே ஒரு மாதம், 30 நாட்கள் தான் இருக்கிறது. ஏப்ரல் 23ஆம் தேதி தெரியும். எல்லாரும் அரசியலை எடுத்து வைப்பார்கள். கவனியுங்கள், யார் முன்வைக்கிற அரசியல் இந்த நாட்டுக்கு மக்களுக்கும் ஏற்புடையது, எது தேவை என்று ஆய்ந்து தெளிந்து முடிவெடுங்கள். யாராவது ஒருவர் ஆக்கப்பூர்வமான அரசியலை எடுத்து வைக்கிறாரா என்று பாருங்கள். நாங்கள் வந்தால் 1000, நாங்கள் வந்தால் 2000, நாங்கள் வந்தால் 3000, நாங்கள் வந்தால் மிக்சி, நாங்கள் வந்தால் கிரைண்டர், நாங்கள் வந்தால் சிலிண்டர். யார் அப்பம்ட்டு காசுல கொடுப்பீங்க? உங்க பரம்பரை சொத்தை வித்து தருவீர்களா? எங்கிருந்து எடுப்பீர்கள் அந்த காசை? பதிலாற்ற இருக்கிறது, யார்கிட்ட இருக்கிறது? இலவசம் என்பது ஒரு நல்ல நிர்வாகமா? சிறந்த ஆட்சி முறையா? ஆட்சி முறையா? ஒரு ஆகச் சிறந்த தலைவன் தன் நாட்டு குடிகளை இப்படித்தான் வழி நடத்துவானா? இலவசத்தை கொடுத்து கொடுத்து ஏமாத்தி ஏமாத்தி 10.5 லட்சம் கோடி கடன், 1 லட்சம் கோடி வட்டி. இது ஒரு ஆட்சி முறையா? நாட்டின் பட்ஜெட்டே, நிதிநிலையே 3 லட்சம் கோடி தான். ஆனால் வட்டி மட்டும் 1 லட்சம் கோடியின் உடன் பிறந்தார்களே. இது எந்த மாதிரி ஆட்சி முறை? இதை எல்லாவற்றையும் உங்கள் பிள்ளைகளால் சரி செய்ய விட முடியும். இன்றைக்கு ஆட்சியை கொடுத்தீர்கள் என்றால் 5 ஆண்டுகளுக்குள் இந்த ஊழல், லஞ்சம், இந்த முறையற்ற நிர்வாகம், இந்த கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்திவிட முடியும். தண்ணீரை உறிஞ்சி உறிஞ்சி வித்து விட்டார்கள். பூமிக்கு கீழே நீரில்லை, சேமித்து வைத்து விட முடியும். கணக்கில்லாத ஏரி, குளம், குட்டை, கண்மாய், தாங்கல் என்று வெட்டி தேக்கி வைத்து விட முடியும். மரங்களை வெட்டி விட்டார்கள், மரங்களை நட மறந்து விட்டார்கள். நாம் நட்டு வளர்த்து விட்டு விடலாம், வருங்கால தலைமுறை பிள்ளைகளுக்கு அதை வைத்துவிட்டு போக முடியும். ஒரு தகப்பன், ஒரு வீட்டின் தலைவன், என் அன்பு சொந்தங்களே, தன் பிள்ளைகளுக்கு மாளிகை வைத்து விட்டு போகவில்லை, வங்கியில் பணம் வைத்து விட்டு போகவில்லை, மகிழ்வுந்து கார் வைத்து விட்டு போகவில்லை என்றாலும் பரவாயில்லை, கடனை வைத்து விட்டு போகக்கூடாது. ஆனால் இந்த நாட்டின் தலைவர்கள் 10 லட்சம் கோடி கடனில் இதுவரை நம்மை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள். இன்னும் இந்த 5 ஆண்டு இவர்களுக்கு ஆட்சியை கொடுத்தால் மறுபடியும் ஒரு 5 லட்சம் கோடி 6 லட்சம் கோடி கடனாக்கி வட்டியை 2 லட்சம் கோடியாக உயர்த்தி, எப்படி ஒரு கடன் வாங்கினவன் நிம்மதியாக வாழ முடியும் என்று நினைக்கிறீர்களா? வீடு நிம்மதியாக வாழ முடியாது என்றால் இந்த நாடு மட்டும் எப்படி நிம்மதியாக வாழும்? இதை அறிவார்ந்த சமூகம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? கற்றறிந்த சமூகம் இதை எண்ணி பார்க்க வேண்டாமா? எப்படி வளர்ச்சி என்று எதை காட்டுகிறார்கள்? கடன் வளர்ச்சியை காட்டுகிறார்கள்.
இந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 4.5 லட்சம் கோடி கடனை வாங்கியிருக்கிறது. வாங்கி எதை சாதித்திருக்கிறது? எந்த நலத்திட்டத்தை நிறைவேற்றிருக்கிறது இந்த அரசு? கல்வி தந்திருக்கிறதா? மருத்துவம் தந்திருக்கிறதா? குடிநீர் தந்திருக்கிறதா? தடையற்ற மின்சாரம் தந்திருக்கிறதா? நல்ல பாதை இருக்கிறதா? பயணிக்க போக்குவரத்து சரியாக இருக்கிறதா? என்ன இருக்கிறது? இந்த கடன் என்ன ஆனது? 5000 வீட்டுக்கு, ஒவ்வொரு வீட்டுக்கும் வங்கி கணக்கில் 1,31,00,000 வங்கி கணக்குக்கு 6,800 கோடியை இந்த அரசு இழந்திருக்கிறது கடன்ல. யாரு கேட்டது 5000 வங்கியில போடுன்னு? யாரு கேட்டது? ஒரு வாக்கை பறிக்கிற முறை. 5000 கொடுத்தால் எப்படியாவது பெண்கள் நமக்கு வாக்கு செலுத்தி விடுவார்கள் என்று, இது என் குலப்பெண்களை அவமதிக்கிற ஒரு கேடுகட்ட ஒரு முறை. இது காசை கொடுத்தா ஓட்டு போட்டுருவோம் உனக்கு, அப்படித்தானே? இது என் அன்பு சொந்தங்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள் சிந்திக்கணும். நான் உங்க ஓட்டுக்காக கத்திக்கிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. நான் இந்த நாட்டுக்காக கத்திக்கிட்டு இருக்கிற அந்த மகன், இதை புரிஞ்சுக்கணும். நான் இப்படி இருகையும் விரித்து கேட்பது உங்கள் வாழ்க்கை அல்ல, என் எதிர்கால தம்பி தங்கைகளின் வாழ்க்கையை என்பதை அறிவு சமூகம் ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்கணும். எனக்கு பதவிதான் வேணா ஏதாவது ஒரு கட்சியில கூட்டணி போய் சேர்ந்திருப்பேன். பணம் தான் வேணா எனக்கு தான் ஆயிரக்கணக்கான கோடி தரேன்னு எனக்கு போய் சேர்ந்திருப்பேன். எனக்கு பணமா இனமா என்று இருக்கும்போது நான் பிறந்த பெருமை மிக்க இனமும் அது மானமும் என்பதால் தான் தனியா நின்று கத்திக்கிட்டு இருக்கேன். நான் கூட்டணி வைக்கல, நீ எப்படி நீங்க எல்லாரும் சொல்றாங்க? இந்த நாட்டிலே பெரிய கூட்டணி வைத்திருக்கிறது நான் தான். 8 கோடி மக்களோடு இணைந்து தேர்தல் களத்தில் நிற்கிற ஒரே மகன் நான் தான். எல்லாவற்றையும் சரி செய்ய முடியும். ஆனால் வளத்தை இழந்தால் மறுபடி அதை மீட்டுருவாக்கம் செய்ய முடியாது. இப்ப மீத்தேனை, ஈரக்கொலையை அறுத்து மீத்தேன் எடுக்கிறேன் என்று மீத்தேனை எடுத்து விட்டால் அந்த நிலம் நஞ்சாய்விடும். மறுபடி அந்த இடத்திலே குடியேற முடியாது. மக்களை நிலக்கரியை தோண்டி தோண்டி எடுத்து தீர்ந்து விடுகிற வளம் அது. அந்த நிலக்கரி எடுத்த இடத்தில் மறுபடி மக்களை மீள்குடியேற்றம் செய்ய முடியாது. அணுலை வெடித்த இடத்தில் மக்களை மறுபடியும் அங்கே குடியமைப்பு ஏற்ற முடியாது, அங்கே குடியமர்த்த முடியாது. எப்படி? இதை யாராலும் சரி செய்ய முடியாது. நம்மளால் சரி செய்ய முடியாத ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது, பெரும் கொடுமை நிகழ்கிறது. அதுதான் மலை வளத்தை வெட்டுவது, ஆத்து மணலை அள்ளி விற்பது. இதை சரி செய்வதுதான் மிகப்பெரிய மிகப்பெரிய சவாலாக நமக்கு இருக்கிறது. மலையை யார் உருவாக்குவது? அமெரிக்க அதிபர் கையெழுத்திட்டால் மலை அரையங்கள் மலர்ந்து விடுமா? யார் உருவாக்குவது? இதை எப்படி ஒரு அறிவு சமூகம், ஒரு கற்றறிந்த சான்றோர்கள் நிறைந்து வாழ்கிற தமிழ் சமூகம் எப்படி சகிக்கிறது? பல கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இயற்கை நமக்கு கொடுத்த அரும்பெரும் கொடை மலை. அந்த மலையை மணலாக வெட்டி வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை எப்படி உங்களால் சகித்துக் கொண்டிருக்க முடிகிறது? அந்த மலையை எந்த சட்டத்தால், எந்த திட்டத்தால் உருவாக்க முடியும்? யாரால் உருவாக்க முடியும்? மணலை அள்ளி அள்ளி வித்து ஆறை, எல்லா ஆறுகளையும் கொன்று குவித்து விட்டார்கள். அந்த ஆறை எப்படி மணலை எப்படி மறுபடி உருவாக்க முடியும்? அது ஒன்றுதான் நமக்கு இருக்கிற பெரிய சிக்கல், மிகப்பெரிய ஆபத்து. அதை சரி செய்ய வேண்டும், அதை தடுக்க வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த களத்திலே நின்று போராடுகிறோம். மலை என்று பேசுகிறான், மணல் என்று பேசுகிறான், மரம் என்று பேசுகிறான், தண்ணீர் என்று பேசுகிறான் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் நான் உங்களுக்காக வருந்துகிறேன், உங்களுக்காக பரிதாபப்படுகிறேன், உங்களுக்காக அழுகிறேன். ஆனால் நான் பேசுகிறது இந்த மகன் இந்த நாட்டுக்கு மக்களுக்குமாக அக்கறையோடு பேசுகிறான், பாசத்தோடு பேசுகிறான், பேரன்பு கொண்டு நேசித்து பேசுகிறான் என்று புரிந்தால் உங்கள் வாக்கை எனக்கு போட்டால் போதும். இன்று என்றால் எப்போதும் போல வாக்குக்கு 1000 2000 வாங்கிக் கொண்டு இலவசத்தை தருகிற பெருமக்களுக்கே வாக்கை செலுத்து, தன்மானத்தை இழந்து தலைகுனிந்து வாழுங்கள். உங்களோடு சேர்ந்து நானும் இருந்துவிட்டு போய்விடுகிறேன். என் அன்பு சொந்தங்களே,
மலை என்பது மனித குலத்தின் கருவறை. இந்த பூமி எங்களது முன்னவர்கள் பாருங்கள், மலையிலிருந்து வருகிற ஆறை, அந்த அருவியை, ஆறை மனித உடலுக்கு பாருங்கள் இரத்த நாளங்கள் போல இந்த பூமி தாய்க்கு இரத்த நரம்புகள் தான் இந்த நதிகள் என்பதை என் அன்பு சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே மனித உடலிலே ஏதாவது ஒரு இடத்தில் இரத்த நரம்பில் தடை ஏற்பட்டால் அந்த கையோ காலோ செயலிழந்து விடும், அந்த உறுப்பு செயலிழந்து விடும். அதற்கு ஸ்ட்ரோக் என்று ஆங்கிலத்திலே நம்ம சொல்றோம். இப்ப என்னன்னா, அங்கிருந்து வருகிற அருவி, ஆறு, அந்த ஆறை ஒரே இடத்தில் தடுக்கும் போது அந்த இடத்துல இந்த ரத்த ஓட்டம் பூமி தாய்க்கு தடைபட்டு விடுகிறது, ஸ்ட்ரோக் வந்து விடுகிறது. மீதி இருக்கிற பகுதி செயலிழந்து விடுகிறது. அப்ப ஆறிலே இங்கே ஓடி இப்படி பாருங்க, இப்படி வருது. இந்த தண்ணீரை தடுத்து அணையாக கட்டி விடுகிறார்கள். கட்டிவிட்டால் அணை கட்டப்பட்ட அந்த இடத்தில் நிலத்தடி நீர் உயரும். அந்த இடத்தில் வாழ்கிற உயிரினங்களுக்கு நீர் கிடைக்கும். ஆனால் மற்ற இடங்களில் வாழ்கிற மற்ற உயிரினங்கள், யானை, சிங்கம், புலி, பறவை, கொக்கு, மற்ற நிலங்களில் வாழ்கிற வேளாண்குடி மக்கள், மரம், செடி, கொடி, பூச்சி, வண்டு, இவைக்கெல்லாம் நீர் இருக்காது. அப்ப அந்த இடத்தில் நீரடி நிலத்தடி உயரம், மற்ற இடங்களில் நிலத்தடி நீர் இல்லாமல் போய்விடும். ஆறு நீர் வறண்டு செத்து போய்விடும். பாருங்கள், அந்த இடத்துல நீர் இருக்கு, மற்ற இடங்களிலே இந்த பூச்சிக்கு நீர் இருக்கணும், இந்த வண்டு, இந்த பறவைகளுக்கு தண்ணி இருக்கணும், எல்லா உயிரினங்களுக்கும் தண்ணி இருக்கணும். அப்ப அந்த இடத்தில் தண்ணி இருக்கு, மற்ற இடங்கள்லாம் வறண்டுது. இதனால் நமது முன்னவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 1800 ஆண்டுக்கு முன்னாடி நம்முடைய பாட்டனார் கரிகால் பெருவள சோழன் அவன் என்ன செய்கிறான்? அறிவியல் தொழில்நுட்பம் வளராத காலத்தில் உலகிலேயே முதலாக ஓடுகிற நீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்தியவன் நம் பாட்டன் என்கிற பெருமிதமும் திமிரும் நமக்கு இருக்கணும். தமிழ் அறிவியல் மொழி இல்லை என்பார்கள். உலகத்தில் எவனுமே அணை கட்டுறதுக்கு முன்னாடி அந்த அணையை எப்படி கட்டியிருக்கான்னு மட்டும் பாருங்க. அணை கட்டவில்லை, தடுப்பணை கட்டினான். பாருங்க, கல்லணை தடுப்பணை கட்டினான். அந்த முறைதான் சிறந்த நீர் மேலாண்மை முறை. தடுத்து தனக்கு வேண்டிய நீரை தேக்கி கொண்டு அப்படி அடுத்த இடத்துக்கு விட்டுருவான். அது ஓவர் ஃப்ளோ ஆகி மேடேறி மற்ற பகுதிக்கு போயிடும். அங்க பாருங்க எப்படி கட்டியிருக்கான்னு பாருங்க. நம்முடைய முன்னவர்களுடைய நீர் மேலாண்மையை, இந்த நீரை கையாளுகிற அறிவு திறனை பாருங்க, எப்படி கட்டியிருக்கான்னு பாருங்க. 1800 ஆண்டுக்கு முறை, ஒரு ஆண்டுக்கு முன்னாடி கட்டியிருக்கான். இந்த முறை எப்படி? இந்த பாருங்க, மாடு கண்ணுக்குட்டிக்கு தான் பால் கறக்குது, நமக்கு இல்ல, நமக்கு இல்ல. ஆனா நமக்கு என்ன பாடத்திட்டத்தில் இருக்கு? காகம் காக்கை பாட்டியின் வடையை திருடி விட்டது. பாருங்க, திருடுது. பசு நமக்கு பால் தரும், இதான் நம்ம படிச்சிருக்கோம். நீங்களும் படிச்சிருக்கீங்க, நான் படிச்சிருக்கேன். பசு நமக்கு தரல, காக்க திருடின மாதிரி நாமளும் திருடுறோம். திருடுறோம் பாருங்க, திருடுறோமா? இதுல சில பேர் என்ன தெரியுமில, காலையும் வாழையும் சேர்த்து கட்டிவிட்டு திருடுவான், உதச்சிரும்னுட்டு. முன்னாடி புல்ல போட்டுருவான், அது புல்ல தின்னுக்கிட்டு கண்ணுக்குட்டியை கொஞ்சம் முட்டை விட்டு கொஞ்சம் குடிக்க விடுவான். கண்ணு தான் பால் குடிக்குதுன்னு நினைச்சு அது புல்ல தின்னுக்கிட்டு இருக்கும், வைக்கோல தின்னுக்கிட்டு இருக்கும். இவன் கறந்துருவான். இவன் யாரு செய்வான்? களவாம்பான், திருடுவான். இந்த பாருங்க, திருடுறான், புல்ல போடுறான் பாருங்க, போட்டு பாலை திருடுறான். தேவையான பாலை எடுத்துக்கிறான் தனக்கு. அது கண்ணுக்குட்டிக்கு தான் கறக்குது, ஆனா அவன் தேவையான பாலை எடுத்துக்கிறான் தனக்கு. மிச்சம் கொஞ்சோண்டு பாலை மடுவுல வச்சு கண்ணுக்குட்டியை போய் குடிக்க விட்டுறான். நம்முடைய முன்னோர்களின் மேலாண்மை எப்படி இருந்துச்சு? நீர் மேலாண்மை. அங்க பாருங்க, மலையிலிருந்து அருவி வருதா? அதுக்கப்புறம் அருவி, ஆறை நம்ம உருவாக்கல, அது அருவி தான் உருவாக்குது, மலை தான் பிரசவிக்குது. ஆறுல இருந்து என்ன ஆகுது பாருங்க, ஏரி, அதை நம்ம வெட்டினோம். கண்மாய், அதை நம்ம வெட்டினோம். கரணை, அதை நம்ம வெட்டினோம். இப்ப பாத்தீங்கன்னா பள்ளிக்கரணை, பிக்கங்கரணை, அதெல்லாம் ஏரி தான், நீர்த்தேக்கம் தான். தாங்கல், வேடந்தாங்கல், பழவந்தாங்கல் சென்னையில, அதெல்லாம் நீர்த்தேக்கம் தான். ஏந்தல், அதுக்கப்புறம் ஊரணி, குளம், குட்டை, இதெல்லாம் நம்ம வெட்டினோம். ஆறை நம்ம உருவாக்கல. அந்த அதுல என்ன பண்டை தமிழனுடைய நீர் மேலாண்மை முறை என்ன?
எப்படி பசுமாட்டில் பாலை கறந்துக்கிட்டு கொஞ்சோண்டு பாலை வேண்டியதை எடுத்துட்டு மிச்சத்தை கண்ணுக்குட்டியை குடிக்க விடுவோமோ, அப்படி மேல இருந்து மலை முகடில் இருந்து மாறில இருந்து வர அருவியை, அந்த ஆறை உனக்கு தேவையான அளவிற்கு ஏரி, குளம், கம்மாய், தாங்கல், ஏந்தல், கரணை, குட்டை என்று வெட்டி நீ தேக்கி விட்டு மறுபடியும் தாயான கடலிடத்திலே ஆறை சேர விட வேண்டும். இந்த முறை பாருங்க, இங்க பாரு, புது ரத்தம் பாயாத ஊறாத உடலும் புது தண்ணி பாயாத கடலும் உற்சாகம் அடையாது. புது ரத்தம் ஊறாத உடலும் புது நீர் பாயாத கடலும் உற்சாகம் அடையாது. திருப்பி கடல் தாய்கிட்டே அந்த ஆறு நீ தண்ணியை நதியை கொண்டு சேர விட்டுறணும். எப்படி மாட்டுக்கிட்ட குடிக்க விடுறியோ அப்படி கொண்டு ஆற கடல்ல விட்டுறணும். நீ என்ன செய்யற? மொத்தமா தடுத்துக்கிற. இங்க பாரு, மறுபடியும் போய் கடல்ல சேர விடணும். இந்த பண்டை தமிழன் இந்த நீர் மேலாண்மை முறையை உங்கள் மகன் கடைபிடிப்பேங்கிற. கணக்கில்லாத ஏரி குளங்களை வெட்டி, கண்மாயை, தாங்கலை, ஏந்தலை வெட்டி நீர்த்தேக்கத்தை உருவாக்கி, நான் இங்க பாருங்க, ஒரு ஆண்டுக்கு 950 மில்லிமீட்டர் 4300 டிஎம்சி எனக்கு பெய்யுது, மழை பெய்யுது. அதிக மழை, எனக்கு தேவையான மழை பெய்யுது. அதில் 1500 டிஎம்சியை நான் பயன்படுத்துறேன், மீதியை கடல்ல விட்டுறேன். ஆனா நான் உங்க மகன் ஆட்சிக்கு கொடுத்துட்டீங்கன்னா, நான் வந்த பிறகு அதுல 1000 டிஎம்சியை சேமித்து பக்கத்தில் இருக்கிறவன்ட்ட எவன்ட்டையும் கையேந்தாம தண்ணீரின் தேவையில் தண்ணீரை அடைஞ்சிடறேன். எவன்ட்டையும் கையேந்தாம எனக்கு இருக்கிற நீரை சேமிக்கிறேன். இந்த பைத்தியக்கார பயலுக மாதிரி கடல் நீரை மறுபடி தூய குடிநீரை கடலை சேர்த்துட்டு அதை சுத்திகரிச்சு குடிநீர் தானே 50,000 கோடியை செலவு பண்ண மாட்டேன். அந்த 50,000 கோடிக்கு கணக்கில்லாத ஏரி குளங்களை வெட்டி நீரை தேக்கி தூய குடிநீரை உங்களுக்கு கொடுப்பேன். நீங்க நம்ப மாட்டீங்கன்னா ஒன்னையும் படம் போட்டு காட்டுறேன். ஏன்னா நீங்க படம் பார்த்தே கெட்டு போன கூட்டம். உங்களுக்கு எவனா இருந்தாலும் நடிக்கணும். உங்களுக்கு நடிச்சாதான், நடிச்சவன் சொன்னாதான் நல்லதுன்னு நம்புவீங்க. அதனால என்னால் இனிமே நடிக்க முடியாது. ஆனா படம் காட்டுறேன், பாருங்களேன். இப்போ இந்த ஆறுல மேல மணல் படிஞ்சது உங்களுக்கு தெரியும். மனித உடலுக்கு தோல், ஆற்றுக்கு மணல். என் தோலை செதுக்கி விட்டா நான் எப்படி இறந்து போயிருவேனோ அப்படி மணலை எடுத்துட்டு ஆறு செத்து போயிடும். அரை அங்குலம் ஆற்று மணல் உருவாக 100 ஆண்டுகள் ஆகும்னு ஆய்வு சொல்லுது. அந்த மணலை உருவாக்கியாத நம்மல்ல, அருவிதான். அது ஆறுல படிய வச்சுச்சு. அரை அங்குலம் மணல் சிறந்த நீர் வடிகட்டி நீர் தேக்கி. இந்த மணலை 3 அடி அள்ளணும்னு இருக்கு, அரசு உத்தரவு போடுது. ஆனா 30 அடிக்கு இரும்பு கை கொண்டு அள்ளி விற்கிறான். மணலை காசா பார்த்துட்டான். இந்த பாருங்க எப்படி வெட்டி விற்கிறான் பாருங்க. உங்க மணலை பாருங்க, வீடு கட்டிட்டான். இவன் என்ன சொல்லுவான்? மணல் இல்லாம எப்படி வீடு கட்டுறதும்பா. எத்தனை ஆயிரம் ஆண்டுகளா நம்ம வாழ்றோம்? எத்தனை ஆயிரம் ஆண்டுகளா கோட்டை கட்டி ஆண்டோம், மாளிகை கட்டி ஆண்டோம். பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா வாழுகிறோம். நம்ம இப்படி ஆத்து மணல் எல்லாம் மொத்தமா அள்ளி தீர்த்த 34 ஆத்து மணலையும் வித்து தின்ட்டோம். ஏன்? இந்த மாநில மக்களின் மணல் தேவைக்கு மட்டும் அள்ளப்படல. கேரளாவில் தடை, ஆந்திராவில் தடை, கர்நாடகாவில் தடை. ஆனால் எல்லா மாநிலங்களும் தடையின்றி தமிழ்நாட்டு ஆற்று மணல்கள் விற்கப்பட்டது. அதுபோக அரபு நாடுகளுக்கு, உலக நாடுகளுக்கு தமிழ்நாட்டு ஆற்று மணல் அள்ளி விற்கப்பட்டது. அதனாலே 15-20 ஆண்டுகளிலேயே மொத்த ஆத்து மணலையும் வித்து தின்னுட்டான் பாருங்க. அப்போ 2500 ஆண்டுக்கு முன்னாடி கோட்டை கட்டி ஆண்டு அப்போல்லாம் ஆத்துல மணல் எல்லாம் அழிஞ்சிருச்சா, போயிருச்சா? ஆறு இப்படிதான் செத்து போச்சா? பாருங்க எப்படி அல்றான் பாருங்க. தனியா ஏரி குளம் வெட்டுறான்னா ஆத்துக்குள்ள வெட்டி வச்சிருக்கான் பாருங்க. பாருங்க எப்படி வெட்டி வச்சிருக்கான் பாருங்க. ஆத்துக்குள்ளே குளம், ஆத்துக்குள்ளே ஏரி, ஆத்துக்குள்ளே குட்டை. பாருங்க ஈரத்தோட மண்ண அள்ளுறான், தண்ணீரோட அள்ளி அள்ளி லாரியில ஏத்துறான். அதனால என்ன பிரச்சனை நினைக்கிறேன்? இந்த பாரு, ஒரு லாரி அது நிறைய மணல் போகுதுல, இந்த மணலை காசா பாக்குறாமே. நாம பூமி தாயின் ரத்த நரம்பா பாக்குறோம், தோளா பாக்குறோம், ஆத்தின் தோளா பாக்குறோம். இங்க பாரு, எல்லா நாடுகளுக்கும் அள்ளி போகுது. எப்படி கொள்ளையடிக்கிறான்? வேட்டை நாய்கள் ஒரு மானையோ ஆட்டையோ எப்படி வேட்டையாடுமோ அப்படி ஆடுறான் பாத்துக்க. நான் இதை கற்பனையில காட்டல, உண்மையிலே படம். இந்த பாரு, இந்த தோலை செதுக்கிட்டா எப்படி வெட்டாம பாரு. இந்த பாத்துக்க,
தோலை வெட்டி எடுத்துட்டா எப்படி மனிதன் இந்த தொற்று நோய் தொற்று கிருமி வந்து நோயை தொற்று செத்து போவானோ அப்படி மண்ணை அள்ளின பண்ண ஆறு செத்து போச்சு. செத்து போச்சு பார்த்துக்க, செத்து போச்சு பாரு. மண்ணை அள்ளின பண்ண மணலை அள்ளின பண்ண மணலை அள்ளி எடுத்த பண்ண மண்ணு வந்துருது. மண்ணு வந்துருது. ஆற்றுல மணல் இருக்கும்போது நடுவில் எதுவும் முளைக்காது, ஓரத்தில் தான் நாணல் முளைக்கும், ரெண்டு கரையில். இப்போ மணலை அள்ளிட்டு மண் வந்த பிறகு என்ன ஆயிடுது? நடுவால புல்லு முளைச்சு ஆடு மாடு மேயுது. மரம் இங்கே பாரு எப்படி புல்லு முளைச்சிருச்சு பாரு, மரம் முளைச்சிருச்சு பாரு. எத்தனை ஆயிரக்கணக்கான லாரியில் அல்றான் பாரு. இதை நான் சும்மா எடுத்து போடல, உண்மையிலே போடுறேன். உண்மையிலேயே அவன் படத்தை எடுத்து போடுறேன். இந்த பாரு இந்த லாரி போகுது, இந்த பாறை உந்துல மணல் அள்ளி சொட்டு சொட்டுன்னு தண்ணீர் வடிக்குது பாரு. அது தண்ணீர் இல்ல, நம் பூமி தாயின் கண்ணீர். எல்லாரும் மக்களே அழுகுது. ஏன் அழுகுது? அந்த லாரியில 2000 லிட்டர் தண்ணீர் போகுதுங்கிறான். 2000 லிட்டர் தண்ணீர் தெருவில் கொட்டிட்டு போகுது, சொட்டு சொட்டா கண்ணீர் வடிக்குது. ஏன்? என் அருமை பிள்ளைகளே, என்னை அள்ளி கொண்டு விற்கிறானே, நாளைக்கு குடிக்க குளிக்க தண்ணீருக்கு என்ன செய்விய? தண்ணி இல்லாம செத்து போவியலே, நாக்கு வறண்டுன்னு கண்ணீர் வடிச்சுட்டு போகுது, கதறி அழுதுகிட்டு போகுது ரோட்ல. பாத்துக்க பாரு. எப்படி வேட்டையாடுறான் பாரு உன் வளத்தை, உன் நிலத்தின் வளம் எப்படி களவுதுன்னு பாரு. பாரு, கண்ணு முன்னாடி பாரு. உங்கள் கண் முன்னே உங்கள் வளங்கள் களவு போவதை பார்த்து கொண்டிருக்க சபிக்கப்பட்டு விட்டீர்கள். பாருங்க எப்படி நம்ம தாய் அழுகிறா பாரு. என்னடா பண்ணுவியே என் பிள்ளைகளே, நான் பெத்த மக்கா, நீங்க தண்ணி இல்லாம கஷ்டப்படுவீங்களேன்னு கலங்குறான். பார்த்துக்க, தங்க துகள் போல நமக்கு கிடக்கிற நம்ம தாய் நிலத்தின் மணலை பாரு. உலக நாடுகள் பூரா வித்து குவிச்சு தள்ளிட்டான் காசை. 500 ஆண்டுகள் கொண்டு போயிருக்கலாம். எப்படி? அரசே முறையாக விநியோகிச்சு இந்த நாட்டு மக்களின் மணல் தேவைக்கு மட்டும் அரசே கொடுத்திருந்தா அங்க பல ஆயிரம் பேருக்கு அரசு வேலை கிடைச்சிருக்கும், ஆறும் உயிரோட இருந்திருக்கும். மக்களின் மணல் தேவைக்கு உரிய மணலை கொடுத்திருக்கலாம், இந்த கொள்ளையை தடுத்திருக்கலாம். இன்னும் 500,000 ஆண்டுகளுக்கு இந்த மணலை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் ஆறை சாக விடாமல் காப்பாத்திருக்கலாம். செத்து போச்சு, ஆறு செத்து போச்சு. ஆறு செத்து போச்சுன்னு எப்படி சொல்றா சீமான்? ஆத்து கரவோரம் இருக்கிற பனையும் தென்னையுமே செத்து போச்சு. 1000 அடிக்கு கீழே போய் தண்ணீரை உறிஞ்சி கொண்டு வந்து பாதுகாப்பாக வாழ்கிற உயிரான பனையே செத்து போச்சுன்னா 1000 அடிக்கு கீழே உனக்கு தண்ணி இல்லை, உன் நிலத்துல உன் நிலம் பாலைவனமாக இருக்கு என்பதை பனை செத்து காட்டுது, பறைசாற்றுது. பனை பாலைவன பயிர் இல்லை, ஆனா வறண்ட நில பயிர். அந்த பனையே சாகுதென்றால் உன் நிலம் பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை காட்டுகிறது. பாரு, பாக்கு மரம் தென்னை மரம் எல்லாம் செத்து விழுகுது ஆற்று கரையிலே. இப்ப இதை எப்படி தடுப்ப? எப்படி தடுப்ப? இது எந்த மாதிரி முறை? இப்ப ஆத்து மணலை அள்ளி திண்டாச்சு. 6 32 6 34 6 செத்துருச்சு. ஆத்துல மணல் இல்ல. இப்ப என்ன செய்யறதுன்னு அவனுக்கு தெரியல. இப்ப என்ன செய்யறதுன்னா, எங்கிருந்து அருவி வந்துச்சு, எங்கிருந்து ஆறு வந்துச்சு, ஆத்துக்கு எங்கிருந்து மணல் வந்துச்சு, அங்க போயிட்டான். பூமி தாயின் மலை மார்புக்கு போயிட்டான். மார்ல போய் கை வைக்கிறான். எங்கிருந்து அருவி வந்து ஆறு வந்துச்சோ அங்க போய் கை வைக்கிறான். எப்படி? மலை மணல், எம் சாண்ட் குவாரின்னு வைக்கிறான். இது எப்படின்னா, இந்த பரமசிவர் கம்பாரு நம்ம மூதாதை ஆதி சிவன், அவனுக்கிட்ட இந்த பத்மாசுரன் ஒருத்தன் வர வேண்டி தவம் இருக்கான். வர வேண்டி தவம் இருக்கான். இந்த இருக்கான் பாரு, அவர் என்ன வரம் வேணும்னு கேட்கிறாரு. இவன் என்ன கேட்கிறான்? நான் யாரு தலையில கை வச்சாலும் அவன் எரிஞ்சு சாம்பலாகணும்ன்றான். இவரு தந்தேன்றாரு, தந்துடுறாரு. தண்டவன்னா அவன் அயோக்கியப்ப என்ன தரான்? இது நீ கொடுத்த வரம் வேலை செய்தா இல்லையா, ஒர்க் அவுட் ஆகுதாலான்னு பார்ப்போம், உன் தலையில கை வச்சு பாக்குறேன்னு வைக்கிறான். இப்ப வரம் கொடுத்த பரமசிவன் தலையில பத்மாசுரன் கை வச்ச மாதிரி எவன் அருவியை தந்து, ஆறை தந்து, நீரை தந்து, சோரை தந்து, உயிரை தந்து, வாழ்க்கையை தந்தானோ, இந்த மணலை பூரா தின்ன அந்த அயோக்கிய நாய்கள் திருப்பி போய் மலை மேல கை வைக்கிறான். எம் சாண்ட். பாத்துக்க, யார் இந்த மலை? உன் பூமி தாயின் மார்பு. அவ இல்லைன்னா ஒன்னும் கிடையாது. எப்படி வெட்டுறான் பாரு. பாரா, பால் ஊட்டிய தாயின் மாற இந்த படுவாவின் நாய்கள் எப்படி அறுத்துருக்கான்னு பாரு. பாரா பாரு,
உன் தாயின் மாறு அறுத்து தெருவங்கு மணலா கிடக்குதுரா. பால் ஊட்டிய தாயின் மாறை அறுத்த பாவி கூட்டமடா. இது பாவி கூட்டமடா, பதறி சமூகமடா. நாம பாரு எப்படி வெட்டி ஏத்துறான் பாத்துக்க, எப்படி குடஞ்சிருக்கான் பாருடா. பல்ல புடுங்கினா எப்படி அந்த இடத்துல பள்ளம் இருக்குமா அப்படி பூமி தாயின் மாற அறுத்து அறுத்து தோண்டி தின்னுட்டான். குவாரி ஓனர், எம் சாண்டு ஓனர் பாத்துக்க. இங்கே எம் சாண்டு கிடைக்கும் எழுதி வைக்கிறான். எழுதி வச்சுக்கடா, இந்த குழியில அந்த அயோக்கிய பையங்களை புதைக்காம நான் பிரபாகரம் போக மாட்டேன். எவ்வாறு இந்த தாயின் மாறை அறுத்து சமைச்சா நல்லா சாப்பிடலாம் எவனாவது யோசிப்பானடா. இந்த பாரு அறுத்துருக்கான் பாரு, பாரா சாப்பிடலாம் எவனா யோசிப்பானா? நீ யோசிப்பியாடா? நான் யோசிப்பேனாடா? பாரா அறுக்கிறான் பாரா, சிந்திக்கிறான் பாரா. இங்க பாரா, இங்க பாரா, இங்க பாரா, எப்படி அறுத்திருந்தான் பாத்தில பாரு, பாரா எப்படி கொண்டு வரான் பாரு, எப்படி கொண்டு வரான் பாரு. எம் சாண்டு கல் குவாரி. மலையை வெட்டிட்டாடா, மாளிகை கட்டிட்டாடா. மலையை வெட்டிட்டா, மாளிகை கட்டிட்டா. எப்படி கல்லை கொண்டு வந்துட்டா, ரோட போட்டடா போட்டடா போட்டடா. கல்லை அறுத்து மலையை மணலாக்கி ஆல் ஆஃப் லக்ஸ் வீடு கட்டிட்டடா, மாளிகை கட்டிட்டா, ரோட போட்டடா. எங்கடா போவ? மாளிகை கட்டிட்ட, ரோட போட்டுட்ட, எங்க போற? எங்க போற? வேகமா எங்க போற? பாரு, தண்ணியை வித்துட்டாடா, நான் சேர்த்து வச்சுட்டு போயிடுறேன், தேக்கி வச்சுட்டு என் பிள்ளைக்கு வச்சுட்டு போயிடுறேன். மரத்தை வெட்டிட்ட, நான் நட்டு வச்சுட்டு போயிடுறேன். மலையை எப்படா உருவாக்குவேன்? மழை இல்லாத நிலம் பாலைவனம் ஆயிருமாடா. மழை இல்லைன்னா மழை இல்லையே. மழை இல்லை என்றால் மழை பொழிவு இருக்காது. நாடு வறண்டு போய் பாலைவனமாகி செத்து போவோமடா. என் அன்பு பெற்றோர்களே, என் அருமை தாய்மார்களே, பேரன்பு மிக்க என் சொந்தங்களை யோசிச்சு பாருங்க. இங்க பாருங்க, யாருன்னு பாருங்க, யாருன்னு பாருங்க. ஹீரா மலை பொதுமலைதான் இறைதூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரொருளை பெற்றார்கள். பல வாரங்கள் நோம்பிருந்து அந்த மலை குகையில் தான் பேரொருளை பெற்றார்கள். எந்த மலை குகை? இந்த மலை குகை தான். பாருங்கள், பாருங்கள் என் அன்பு மக்களே, பாருங்கள் எப்படி நொறுக்கிறான் பாருங்க. அந்த மலையை பாருங்க. இறைமகன் இயேசு பலாயிரக்கணக்கான மலை மேல் நின்று பிரசங்கங்களை செய்தார்கள், அருளுரை ஆற்றினார்கள். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கிறான் என்கிறார்கள். குன்றிருக்கும் இடமெல்லாம் இவர்கள் வெட்டிய இந்த குன்றிலே நம் குமரன், நம்ம திருமுருக பெருமான் இருக்கானா இல்லையா? இருக்கானா இல்லையா? திருப்பரங்குன்ற மலையில இருக்கிறதுக்கு போய் மண்டாடிய பக்கத்தில் இருக்க மலையை வெட்டிட்டு போறானே, ஏன்னு கேட்க மாட்டேற? அப்ப இந்த குன்றில் இருக்கிற முருகன் அந்த குன்றில் இல்லையா? எப்படி உன்னால எப்படி சைத்து இருக்க முடியுது பாரு. இஎஃப் சுமாசர்னு ஒரு எழுத்தாளன் சொல்றான், சிறியதே அழகு சுமால் இஸ் பியூட்டிஃபுல்னு எழுதினவன் சொல்றான், வளங்களை கொள்ளையடிப்பதை வளர்ச்சி என்று உனக்கு யாரா சொல்லிக் கொடுத்ததுங்கிறான். உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை உனக்கு அழிக்கிற உரிமையை யார் தந்ததுன்னு கேட்கிறான். நீ அழிச்சிட்ட, உருவாக்குவியா? முடியுமா? இந்த அமெரிக்க பொருளாதார அடியாளின் வாக்குமூலத்தை எழுதின, ஒப்புதல் வாக்குமூலம் எழுதின ஜான் பெர்கின், கண் முன்னே உங்கள் கண் முன்னே இந்த ஆதியில உங்கள் கண் முன்னே உங்கள் வளங்கள் களவு போவதை பார்த்து கொண்டிருக்க சபிக்கப்பட்டு விட்டீர்கள். இதன் ஆதியில நம்ம என்ன பண்ணோம்? காடுகளை வேட்டையாடி உண்டோம், வேட்டையாடி சாப்பிடுறோம் பாரு. காய்கனிகளை உண்டோம், கிழங்குகளை உண்டோம், அருவியை ஆறுல நீரள்ளி குடிச்சோம். அப்போலாம் நம்ம பூமி தாய் எந்த கேடும் இல்லாமல் கற்போடு இருந்தால் பாரு. அப்படியே இருக்கா, அப்படியே இருக்கா, கண்ணி கழியாம அப்படியே இருப்பா. நம்ம பசிக்கு வேட்டையாடணும், பத்திரமா இருந்தா. இந்த பாவிகள் பண வேட்டையாடினார்கள், நாசமா போயிட்டா பாரு. மாற அறுத்து ரத்தம் குடி பாரு. எப்படி பண வேட்டையாடினார்கள், எல்லாம் நாசமாய் போனது. நம் பாட்டி மரணப்படுக்கையில் நம் தாய் கிடக்கிறாள். 18 வயதிலேயே பாட்டி ஆகி போய்விட்டால், காப்பாற்ற ஓடி வாருங்கள் என்று பிரான்ஸ் மண்ணியல் ஆய்வறிஞன், இன்னும் உயிரோட இருக்கான், கிளாடு பூரிங்கோ, அவன் சொல்றான் பாருங்க. கிளாடு பூரிங்கோ, பிரான்ஸ் மண்ணியல் ஆய்வறிஞன், நம் தாய் மரணப்படுக்கையில் இருக்கால், காப்பாற்ற ஓடி வாருங்கள் என்று. அதைத்தான் உங்க மயன் சொல்றேன், நம் தாய் மரணப்படுக்கை இருக்கால், காப்பாற்ற ஓடி வாருங்கள், இல்லை என்றால் ஒரே ஒரு ஓட்டையாவது போடுங்கள் விவசாயி சின்னத்துக்கு என்று கேட்கிறேன். இங்க பாருங்க, இங்க பாருங்க. இவன் ஸ்டீவன் ஹாக்கிங்ஸ் பேர் அறிஞன். இவன் என்ன சொல்றான்?
இந்த பூமி உயிரினங்கள் வாழ்வதற்கு வாய்ப்பற்றதாக மாற்றப்பட்டு விட்டது இவர்களால். அதனால் என் அன்பு மக்களே, வேற கிரகங்களை நோக்கி நீங்கள் படையெடுங்கள்ங்கிறான். வேற எங்கேயாவது ஒரு கிரகத்துக்கு போங்கடா, இந்த பூமியில நீ வாழ முடியாது, அது உயிரினங்கள் வாழ்வதற்கு வாய்ப்பற்றதாக மாறிவிட்டதுங்கிறான். புத்தன் என்ன சொல்றான்? புத்தன் என்கிற புனிதன் என்ன கற்பிக்கிறான்? பூவிலே வண்டு எப்படி அந்த பூவுக்கு எந்த சேதம் இல்லாமல் தன் உணவான தேனை உண்டு விட்டு வெளியேறுமோ அப்படி நீ இந்த பூமியை பத்திரமா பார்த்துக்கணுங்கிறான். பாருங்க, இது மாதிரி நீ பத்திரமா வச்சுக்கணும். பூவுக்கு எந்த சேதம் இல்லாம வண்ட உண்டு போகுது. இந்த பூமி ஒண்ணுதில்ல, இந்த பூமி ஒண்ணுதில்ல, உன் சந்ததியினரோடது. அதுக்கு எந்த சேதாரம் இல்லாமல் பத்திரமாக ஒப்படைத்து விட்டு போகணும்னு புத்தன் சொல்றான். பாருங்க, நபிகள் என்ன சொல்றாங்க? நீ இந்த பூமிக்கு வந்த அந்நியன், ஒரு ஸ்ட்ரேஞ்சர், வழிபோக்கன். வாழ்ந்தியா, இருந்தியா, வந்தியா, பிறந்தியா, இருந்தியா, வாழ்ந்தியா, பேசாம போயிடணும். மலையை வெட்டினேன், மணலை வெட்டினேன், இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிற கூடாது. இது ஒண்ணுது இல்ல இந்த பூமி. யார்? நபிகள். மார்க்ஸ் என்ன சொல்றான்? இந்த பூமி ஒன்னுடையதில்ல, உன் சந்ததியினரோடது. இருக்கிறதை விட இன்னும் செழுமைப்படுத்தி வளமைப்படுத்தி பத்திரமா ஒப்படைச்சிட்டு போங்கிறான். பாருங்க, பத்திரமா ஒப்படைக்கணும் உன் பிள்ளைகிட்டேங்கிறான். உங்க பிள்ளை, நான் என்ன சொல்றேன், நீ வாடகை வீட்டில் குடியிருக்க, வீட்டு உரிமையாளன்ட்ட எப்படி பத்திரமா வீட்டை காலி பண்ணும்போது ஒப்படைச்சிட்டு போவியோ அதே மாதிரி உன் பிள்ளைகிட்ட ஒப்படைச்சிட்டு போ பூமியேங்கிறேன். பாருங்க, சாவியை கொடுத்துட்டு போகணும் வாடகை வீட்டில் இருக்கிற நீ. ஆனா நீ விட்டுட்டு போகல. நம்ம பாட்டை நமக்கு மாளிகை கட்டல, கார் வாங்கி வைக்கல, வங்கியில பணம் போடல. ஆனால் ஆறா வச்சான், அருவியா வச்சான், மலையா வச்சான், காட்டா வச்சான், நிலத்தை நிலமா வச்சுட்டு போனான். இந்த மாதிரி நாசமாக்கிட்டு போகல. பாத்துக்க, இவ்வளவு பெரிய வீடு கட்டினோம். எங்க ஊர் காரைக்குடிக்கு இத வீடு தான். அப்ப இந்த மணல்லாம் தீர்ந்து போச்சா என்ன? பாரு, காரை வைக்கலவன், பணத்தை வைக்கல. நாங்க என்ன செய்யறோம்? நாங்க என்ன நினைக்கிறோம்? உங்க பிள்ளைகளுக்கு நீங்க காரை வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க, நான் சுவாசிக்க நல்ல காற்றை வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, நீங்க பணத்தை வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க, பணத்தை வச்சுட்டு போகணும், தங்கத்தை வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க. நான் குடிக்க நல்ல தண்ணீரை வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன். இதுதான் அவங்களுக்கும் மற்றவங்களுக்கு இருக்கிற, மற்ற கட்சிகளுக்கு உங்க பிள்ளைகளுக்கு இருக்கிற வேறுபாடு தான். இதை நல்லா கவனிச்சுக்கணும். அறிவார்ந்த சமூகம் பாருங்க, உங்கள் நிலம் பாலைவனமாகிவிட்டால் எந்த உயிரினமும் வாழ முடியாது. இப்போ குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் 4 நிலம். 5வது நிலம் தான் பாலைவனம். அந்த பாலைவனம் இயற்கை நிலம் இல்லை. அது எப்போது உருவாகுது? முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நிலம் நடுக்குற்று நல் இயல்பு இழந்து பானைகளும் படிமம் கொள்ளும் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய மூதாதை இளங்கவடிகள் சிலப்பதிகாரத்திலே பாடுகிறார். முல்லையும் குறிஞ்சியும், குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும், மலை, முல்லை காடும் காடு சார்ந்த இடமும். இது ரெண்டையும் அழிக்கிற போது, வெட்டி அழிக்கிற போது நிலம் திரிவு ஏற்பட்டு நல் இயல்பை இழந்து இப்படி பாலைவனம் ஆகிவிடுங்கிறான். இந்த பாருங்க, காட்டு அழிக்கிற, குறிஞ்சி முல்லையும் குறிஞ்சியும் அழிச்சவன நிலம் பாலைவனம் ஆயிரும். பாலைவனம் ஆயிடுச்சு பாருங்க. இதை இந்த பாருங்க, எப்படி பாலைவனம் ஆயிடுச்சு. இதுல எந்த உயிர் வாழும்? இங்க பாரு, அவன் அரபு நாட்டில் பாலைவனத்தை சோலையாக்கிட்டு இருக்கான். இந்த பாரு, இது பாலைவனம், முன்னாடி இப்படி இருக்கு, இப்படி ஆக்குறான். நீ என்ன செய்யற? சோலைவனத்தை இப்படி பாலைவனமா ஆக்கிட்டு இருக்க. அவன் பாலைவனத்தை சோலையா மாத்திக்கிட்டு இருக்கான், நீ சோலையா இருந்ததை பாலையா மாத்திக்கிட்டு இருக்க. பாரு எப்படி வெட்டி தின்றுக்கா பாரு. என்ன பண்ணலாம்? ஒரு நாள் இந்த பொக்கரன்ல தூக்கிட்டு போய் அதுக்குள்ளே போட்டு மூடி, இவங்களை முடிக்கலைன்னா வழியே கிடையாது. நீ சொல்லுவீல்ல, சீமான் எப்படி இந்த கடன் எல்லாம் கட்டுவ? இவங்கள தான் பச்சை மட்டை வச்சு வெளுத்து இந்த காசு பூரா வாங்கி கட்டுவேன். பாரு, கட்டுறேன் பாரு, இப்படி கட்டுறேன் பாரு. பாரு, கேக்க வெட்டி தின்ற மாதிரி நம்ம தாயின் மாற வெட்டி தின்றுக்கான். எத்தனை லாரிகள்ல டன் டனா கப்பல்ல ஏத்தி வெளிநாடுகளுக்கு போகுது பாரு உன் மலை. பாத்துக்க, எல்லாம் எம் சாண்டு தான், எம் சாண்டு. நம்முடைய மணல் எம் சாண்டு. பாத்துக்க, இதுல என்ன கொடுமைன்னு பேரு, முல்லை பேரியாற்றில் தண்ணி நமக்கு தர்றதில்லை. கீழே ஒரு சிற்றணை இருக்கு. அந்த சிற்றணையில்
கொஞ்சம் மரங்கள் இருக்கு, மரங்கள் அதுல நீரை அந்த மரத்தை வெட்டிட்டு கொஞ்சம் தூர்வாரிக்கிட்டா அதிகப்படியான நீரை தேக்கிக்கலாம், அது இருக்கிறது. இதுக்கு தமிழ்நாடு அரசு கேரளா அரசு கிட்ட முறையிடுது, அந்த கொஞ்சோண்டு மரத்தை வெட்டிக்கிட்டு கொஞ்சம் நீரை தேக்கிக்கிறோம்னு. அதுக்கு 40 ஆண்டுகளா தர அனுமதி தராம இருக்குது. இந்த முறை பினராயி விஜயன் கொடுத்துட்டாரு. சரி கொடுத்துட்டாரு, வெட்டிக்கிட்டு தூர்வாரிக்கிறீங்கன்னு சொல்லிட்டாருன்னா உச்சநீதிமன்றத்தில் போய் பதில் மனு தாக்கல் பண்ணும்போது தர முடியாதுன்னு தடை மனுவை போட்டாப்ல. எல்லாம் பாருங்க, அந்த மரத்தை வெட்டக்கூடாது, வெட்டிட்டா நட்டு வளர்த்துடலாம், வாய்ப்பு இருக்கு. ஆனால் தன் மரத்தையே வெட்ட அனுமதிக்காத கேரளா அரசு நம்முடைய மலையை எதன் பொருட்டும் உருவாக்க முடியாத அரிய கொடை மாபெரும் வளத்தை வெட்டி எடுத்துக்கிட்டு போகுது. எப்படி? மேற்கு தொடர்ச்சி மலைய அவன் மண்ணில் மரத்தை வெட்டினா மற்ற நட்டுலாம், இந்த நட்டுலாம். ஆனால் உருவாக்கவே முடியாத நம்முடைய மலையை, கன்னியாகுமரி மலையை அவன் நாட்டில் சாலை போட, அவனுடைய மணல் தேவைக்கு, விளிங்கத்தில் அவன் துறைமுகம் கட்ட, அவனோட கட்டடம் கட்டுவதற்கு நம்முடைய மலையை வெட்டி எடுத்துட்டு போறான். அவன் மரத்தை வெட்டவே அனுமதி தரல, இவன் மலையை வெட்ட அனுமதி கொடுக்கிறான்னா அவன் நல்ல ஆத்தாளப்பனுக்கு பிறந்தவனா இல்ல இவன் நல்ல ஆத்தாளப்பனுக்கு பிறந்தவனா? அவன் முதலமைச்சரா இல்ல இவன் முதலமைச்சரா? அவன் நாட்டை ஆளுகிற நல்ல தலைவனா இவன் நாட்டை ஆளுகிற நல்ல தலைவனா? யோசிச்சு ஒரு தடவை பாத்துக்க. போட்டா போடு, போடலைன்னா போ. ஆனா நான் என் கடமையை செய்றேன். பாத்துக்க எப்படி போறான், பாத்துக்க. எப்படி கேரளாவுக்கு ரோடு போட, கேரளாவுக்கு வீடு கட்ட, உன்னுடைய தாயின் மாறு எப்படி வெட்டி ஏத்தப்படுதுன்னு பாத்துக்க. இதுல என்ன கொடுமைன்னு கேளு. நாங்க போராடி தடுக்கிறோம். யாரு? உன் பிள்ளைகள் போராடி தடுக்கிறோம். தடுத்தத இவர் யாரு தெரியுமா? கேரளாவை சேர்ந்த ஒருத்தர். இவர் பேரு மேனன். இவர் பேரு இதோ. இவர் மதுரை உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்க போடுறாரு. எப்படி போடுறாரு? இங்க இருந்து எம்சாண்டு கற்கள் மலை மணல் எடுத்துக்கொள்ள நாங்க தமிழ்நாடு அரசோடு ஒப்பந்தம் போட்டிருக்கோம். நல்லா கேட்டுக்கிறங்க. அதனால இந்த தற்காலிக தடையை எங்களுக்கு எங்க போராட்டத்துக்காக மாவட்ட ஆட்சியர் விதிக்கிறார், ஒரு தடையை விதிக்கிறாரு. அந்த தடையை தளர்த்த சொல்லி இந்த மணல் எங்களுக்கு தேவைப்படுது, ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கோம் அப்படின்னு தமிழ்நாட்டில் மதுரையில் நீதிமன்றத்தில் ஒரு வழக்க போடுது. நல்லா கவனிச்சுக்கோங்க. போட்ட உடனே அந்த நீதிமன்றத்திற்கு வழக்கு விசாரணைக்கு வருது. அந்த வழக்கு என்ன அப்படின்னா, கேரளாவில் மலையை வெட்ட, மணலாக்கி கொள்ள தடை இருப்பதால் இங்கே தமிழ்நாட்டில் மலையை வெட்டி கொண்டு போவதற்கு அனுமதி தர வேண்டும். அன்பு தம்பி தங்கைகளே, அறிவு சமூக பெருமக்களே, ஆழ்ந்து சிந்திங்க. கேரளாவில் மலையை வெட்ட தடை இருப்பதால், அதான் முக்கியமான வார்த்தை மனுவில் இருப்பது. தமிழ்நாட்டிலிருந்து மலையை வெட்டி கொண்டு போக எங்களுக்கு அனுமதி அளிக்க வேண்டும். அரசிடத்தில் நாங்கள் ஒப்பந்தம் போட்டிருக்கோம், நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று. அதற்கு மாண்புமிக்க நீதிபதி அவர்கள் எப்படி ஒரு நாளைக்கு 700 பாருங்க 4000 டன், அந்த இதுல 1,00,000 டன் நீங்க இவர் என்ன சொல்றாரு பாருங்க, ஏத்தி கொண்டு போகலாம், மணலை எடுத்துக்கொண்டு போகலாம்னு நீதிமன்றம் உத்தரவுப்படுத்திருச்சு. எப்படி பாருங்க, அந்த நீதிமன்றம் என்ன கேட்டிருக்கணும்? கேரளாவில் ஏன் மலையை வெட்ட தடை இருக்கிறது என்று கேட்டிருக்கணும். ஏண்டா ஓ மலையை பத்திரமா வச்சுக்கிட்டு என் மண்ணின் மலையை வெட்ட அனுமதி கேட்கிறியே அயோக்கிய பயலே என்று கேட்டிருக்கணுமா? கேட்கலையா? அப்ப அரசு தரப்பு வழக்கறிஞர் இந்த கருத்தை வச்சு வாதிட்டு இருக்க வேண்டுமா வேண்டாமா? நான் எழுப்புகிற கேள்வி சரின்னு பட்டா எனக்கு ஓட்டு போடு, இல்லைன்னா என்னை மறுபடியும் ரோட்ல போடு. நான் கேட்கிற கேள்விக்கு கேள்வி சரியா இருக்கா என்பது. நீ ஏன் அங்க மலை வெட்ட தடை இருக்கு, இங்க ஏன் நீ வெட்டணும்னு வர்ற? அப்ப அரசு எதிர்த்து வாதிட்ட கருத்து என்ன? ஒன்றுமே இல்ல. நீதிமன்றம் அனுமதிச்சு வெட்டி எடுத்து போயிட்டு இருக்கான். இங்க பாருங்க, உங்க கிருஷ்ணகிரி, உங்க தருமபுரியில இந்த லாரி பாறை உரிமையாளர் சங்க தலைவர் யுவராஜ் சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, ஒரு நாளைக்கு 1,00,000 டன்
கர்நாடகாவுக்கு நம்முடைய மலை மணல் போகுதுங்கிறார். கற்களும் மணலும் 1 லட்சம் டன் அப்படின்னா மாசத்துக்கு 30 லட்சம் டன் அப்படின்னா ஆண்டுக்கு மழை எங்கடா இருக்கும்? மயிர் நாடா இருக்கும் உன் நாட்டில் மழை. மழை இல்லைன்னா மழை எப்படா வரும்? மழை இல்லைன்னா ஆறு எப்படா, அருவி எப்படா, நீர் எப்படா, சோறு எப்படா, வயிறு எப்படா, உயிர் எப்படா, வாழ்க்கை எப்படா? எப்படி இந்த மலையை எப்படி உருவாக்குவ? உன் ஜபத்தால உருவாக்குவியா? தினம் தேவாலயத்தில் போய் தொழுவியா? பள்ளிவாசல தொழுது அறையங்களை வளர்த்துருவியா? தேவாலயத்தில் ஜெபித்து வளர்த்துருவியா? இல்ல கோயில்ல கிடா வெட்டி பொங்க வச்சு வளர்த்துருவியா? எப்படி வளர்ப்ப? எப்படி வளர்ப்ப? அந்த இறைவன் தந்த அறுப்பெரும் கொடைதானடா மலை. அதை அறுக்க அனுமதித்து விட்டு அவன்கிட்ட வேணும்னா உன்னை தூக்கி போட்டு மிதிப்பான ஒளியே. உனக்கு அறிவுன்னு உனக்கு எதுக்குடா கொடுத்தேன்னு கேட்பான். இதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்துட்டு இப்போ வந்து வேண்டியான்னு கேட்பான். நீ மலையை வெட்ட விட்டுட்டு அப்புறம் போய் கிடா வெட்டி பொங்க வைக்கிறது. மழை பெய்யணும். என்னன்னு பெய்யும் மழை? என்னன்னு பெய்யும்? பைத்தியக்கார கூட்டமாடா நம்ம? பைத்தியக்கார கூட்டமா? மூளை இருக்கா இவனு மறுத்து தின்ட்டானா? என்ன கொடுமை இது? என்ன கொடுமை இது பாரு, என்ன கொடுமை. இங்க பாரு, அதான் நான் சொன்னது. குண்டு இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும்னா பலாயிரக்கணக்கான மலை பிரசங்களை செய்தார் இறைமகன் இயேசு. பாரு, அந்த மலை இந்த மலை இல்லையா? இதே கீரா பொதும்பும் மலை பொதும்புல தான், அந்த குகைக்குள்ளதான் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல வாரங்கள் நோம்பிருந்து பேரருளை பெற்றார். அந்த மலை தான்டா குவாரியா போகுது. அந்த மலை தான். ஒருத்தன் தடுக்க வரமாட்டேங்கிற உன் மகன் தான் கத்தி கத்தி சாகுறேன். இவன் என்ன பண்றான்? இந்த காடுகள் மலைகளை பாதுகாத்து இருக்கிற பழங்குடி மக்களை அவங்க தான் இந்த காடுகளுக்கு ஆபத்தானவர்கள் என்று வெளியேற்றுறான். இந்த பாரு, கண்ட கண்ட வழக்க போட்டு ஆதி குடிகள், குறவர் குடிகள், பழங்குடிகளை ஒருத்தனை உள்ளவர்கள் அவன் தான் அந்த காட்டை தன் நாட்டாக வீடாக பார்த்துக்கிட்டு இருந்தான். தேனை உண்டுட்டு, கிழங்க உண்டுட்டு, கிடைக்கிற காய்கறி உண்டுட்டு பத்திரமா பார்த்துருந்தான். இந்த நாட்டில் எல்லா குற்ற வழக்கையும் எவன் தப்பு செஞ்சாலும் அவனை பிடிச்சி வழக்க போட்டு உள்ள போட்டு பார்த்துக்க. அவன் பிறப்பிடத்தில், அவன் வாழ்விடத்தில் அவனை விட்டு வெளியேற்றி என்ன பண்றது? பெரும் முதலாளிகளுக்கு ரெசார்ட் கட்டவும் வளக்கொள்ளைக்கும் வாரி எடுத்து கொடுக்கிறதா இந்த நாடு. பாரு, அந்த காட்டில் இருந்து அவனை வெளியேற்றுது. பழங்குடி மக்களை, ஷெட்யூல் டிரைப்ஸை தூக்குது. அவனை எங்கிருந்து நாம வந்தோமோ அங்கிருந்தா வந்தோம். குறவர் குடிதான் ஆதி தாய்க்குடி. நீ எவனாவும் இருக்கலாம் இன்னைக்கு, ஆனா நம்ம எல்லாம் குறப்பைய மக்கதாங்கிறத எவனுக்கு மறந்துடக்கூடாது. அதை புரிஞ்சுக்கணும். இங்க பாரு, நீ என்ன பண்ற? காட்டுக்குள்ள போய் காட்டை அழிச்சு வீட்டை கட்டின. அங்க இருக்கிற யானை, சிங்கம், புலி எல்லாம் வாழ முடியாம தண்ணி இல்லாம நாட்டுக்குள்ள வந்துருச்சு. ஐயோ தெருவுக்குள்ள புலி வந்துருச்சு, ஐயோ கரடி வந்துருச்சு. வராம என்ன பண்ணும்? நீ அவன் வீட்டுக்குள்ள போனா அவன் உன் வீட்டுக்குள்ள வந்துட்டான். அதானே? பாரு, எல்லாம் நாசமா போய் நிலம் வறண்டு பாலைவனம் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்ண? காடுகள்ல இருந்துதான் நமக்கு அருவி வந்துச்சு, தண்ணி வந்துச்சு. ஆனால் இப்ப காடுகளை அழிச்சிட்ட, அங்க தண்ணி இல்ல, உயிரினங்கள் வாழ முடியல. புலி, சிங்கம், கரடி, மான்லாம் வாழ முடியல. நீ என்ன செய்யற? பெரிய அறிவாளியில மலை அடிவாரத்தில் ஒரு தொட்டியை கட்டிருக்கா பாரு. தொட்டியை கட்டி தண்ணியை ஊத்திட்டு வர. அது என்ன செய்யுது? என்ன செய்யுது? விலங்கெல்லாம் வந்து குடிக்குது. தண்ணி வத்திடுது. வத்துனா என்ன செய்யுது? யானை வந்து தும்பிக்கை இருக்கணும்னா தண்ணியை உள்ள விட்டு குடிச்சிட்டு போயிருது. யானை குடிச்சிருது. இந்த மாதிரி தும்பிக்கை விட்டு குடிச்சிருது. மற்ற உயிரினங்கள் இங்க பாரு எப்படி செய்யும் பாரு, செத்துருது. யானை செத்துருது. யானையே தண்ணி இல்லாம செத்துருது. இப்ப மற்ற உயிரினங்கள் என்ன பண்ணும் பாரு. அதுக்கு தும்பிக்கை இல்லாத உயிரினங்கள் எப்படி? காட்டுக்குள்ள யானை வாழ முடியல, செத்துருது. கடலுக்குள்ள பெரிய உயிரினம் திமிங்கிலம், அது வாழ முடியாம செத்துருது. காட்டுக்குள்ள யானை, நாட்டுக்குள்ள திமிங்கிலம் செத்துருது. நாட்டுக்குள்ள நீ எப்படி வாழ்வாங்கிற கேள்வியை நான் எழுப்புறேன். சரின்னு பட்டா எனக்கு ஓட்டு போடு, இல்லைன்னா எவனுக்கோ போட்டு என்னை ரோட்ல போடு. பாரு, இது என்னன்னா, இந்த மலையில பல ஆயிரக்கணக்கான மூலிகைகள் இருக்கு. நமது முன்னவர்கள் 14 சித்தர்கள் இந்த மூலிகைகளை நமக்கு மிகச்சிறந்த மருத்துவம் கொண்ட மூலிகைகள் எல்லாம் அங்கதான் இருக்கு.
பல லட்சக்கணக்கான உயிர்கள் அங்க வாழுகிற உறைவிடமாவும் அதான் இருக்கு. இந்த மூலிகையில் தான் அவன் என்ன சொல்றான், உன் இனத்தின் தொன்மையை நீ எவ்வளவு தொன்மையான இனம் என்கிறத அறிய நீ ஆசைப்பட்டா காடுகளில் பயணம் செய், மலைகளில் பயணம் செய், இன்னும் அங்கே அரிய மூலிகைகள் இருக்கு, அதை தேடி கண்டுபிடி. எந்த மூலிகையை சாப்பிட்டால் எந்த நோய் குணமாகும் என்று கண்டுபிடி. அதை தேட தொடங்கினி என்றால் உன் இனத்தின் தொன்மை தெரியும். ஏனென்றால் நமது முன்னவன் பகுத்து வச்சிருப்பான். எப்படி வச்சிருக்கான், இந்த மூலிகையை சாப்பிட்டா இதுக்கு நல்லது, கத்தால இதுக்கு நல்லது, துளசி இதுக்கு நல்லது. இங்க பாரு ஒவ்வொன்றும், கீழா நல்லி மஞ்சக்காமாலைக்கு நல்லது, அகத்திக்கீரை அகத்தை சீர்படுத்தும், அகத்திக்கீரை சீரகம் அகத்தை சீர் செய்யும். இந்த பாரு நீ கொசுக்கடி வந்துச்சு, டெங்கு, அதுக்கு நிலவேம்பு குடி. எங்க போச்சு ஒரு நவீன மருத்துவம், எங்கே போச்சு? டெங்குன்னு நிலவேம்புட்டான். கொரோனா கபஸ்வரம் குடி. அதெல்லாம் கண்டுபிடிச்சது யாரு? நமது முன்னவர்கள். தந்தது யாரு? இந்த மலைதான். பாத்துக்க, பொன்னாங்கண்ணி அகத்திக்கிற அகத்துக்கு நல்லது, அகத்தை சீர்படுத்தும் சீரகம், முருங்கைக்கீரை இரும்பு சத்து கொண்டது. பாரு ஒன்னு இந்த பொன்னாங்கண்ணி கீரை பார்வைக்கு நல்லது, கண்ணுக்கு நல்லது. இதையெல்லாம் கண்டுபிடிச்சு பகுத்தவன் யாரு? நமது முன்னோர்கள். 1000 பேரை கொன்றவன் அற வைத்தே இல்ல, 1000 பேரை கொன்றவன், 1000 வேரை கொன்றவன், வேற கொன்றவனுக்கு தான் பேரை கொன்றவன்ட்டான். கொன்றவன் பூரா அந்த இருக்கா மாதிரி வந்தான் நம்ம முன்னவன். அப்ப என்ன, அவ்வளவு அரிய பெரிய கொடை இந்த மலை. அந்த மலையை நாம சிதைச்சு அழிச்சு நாசம் பண்ணிட்டோங்கிறதா இப்ப இருக்கிற பெருங்கொடுமை. அதை என் அன்பு சொந்தங்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள் புரிஞ்சுக்கணும். இதுல வெளிநாடுகளில் இருந்து இந்த மருத்துவ குணமுள்ள மூலிகைகளை அழிச்சாத்தான் அலோபதி நவீன மருத்துவத்திற்கு வருவார்கள் தமிழர்கள் என்று இந்த நாட்டில் அந்த மருத்துவத்தை சந்தைப்படுத்த பார்த்தீனிய செடியை நமக்கு ஏற்றுமதி செஞ்ச கோதுமதி விதையிலே கோதுமைக்குள்ளே தள்ளி நாடெங்கிலும் பார்த்தீனிய செடியை தள்ளி சுத்தமா நமது மூலிகையை மூடி மறைச்சிட்டான். பார்த்துக்க. இப்ப இப்ப நம்ம என்ன செய்யறோம், நம்ம வழிபடுறோம், கோயில் சாமி கும்பிடுறோம், கோட்டை கட்டி ஆண்டோம், கோயில் கட்டி வழிபட்டோம். இந்த கோயிலை கோயிலை தந்தது யாரு? எங்கிருந்து கோயிலுக்கு கல்லெடுத்த? அவ தந்ததுதான். கோட்டை கட்டி ஆண்டோம். பாரு, பார்த்துக்கிட்டே இரு. பல கோடிக்கணக்கான உயிரினங்களின் கருவறை இந்த மலை என்பதைத்தான் அது காட்டுது, இந்த காட்சி காட்டுது. இப்ப நம்ம என்ன, கோட்டை கட்டி ஆண்டோம், அந்த கோட்டையை தந்தது அவதான். கோயில் கட்டினோம், கோயிலுக்கு கல்லு தந்தது அவதான். படி கட்டினோம், படிக்கெல்லாம் தான். உள்ளே சிலையா வச்சோம் சாமிய, அந்த சிலையை மலைதான், மலை தந்த ஒரு துளிதான் அந்த சிலை. அந்த சிலை அவ தந்த அந்த சிலையைத்தான் வணங்குறோம். அப்ப வணங்க வேண்டியது மலைவா சிலைவாங்கிறது அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திக்கணும். அதனால மலை என்பது மலை அல்ல, நம் பூமி தாயின் முளை, அதை பாதுகாக்க உழை. அது இல்லை என்றால் ஏது நமக்கு மழை என்பதை கவனத்தில் வைத்துக்கொண்டு அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்தித்து இந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும். இந்த மலையை பாதுகாக்கவில்லை என்றால் மலையற்ற நிலம் பாலைவனமாகிவிடும். அந்த பாலைவனத்தில் எந்த உயிரினும் வாழ முடியாது. எனவே அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், என் உயிரினும் இனிய என் தம்பி தங்கைகள், இந்த தேர்தலில் மலைவளமே மண்வளம் என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டுகிறேன். இதையெல்லாம் வாக்கு கேட்க வருகிற எந்த கட்சியும் பேசாது. உங்கள் வாழ்க்கையை காக்க வருகிற மகன் என்பதால் இதை திரும்ப திரும்ப நான் போட்டு காட்டுகிறேன். நீங்கள்
இந்த பிள்ளை சொல்வது சரி என்று பட்டால் எங்களுக்கு வாக்கு தந்தால் போதும். எல்லோரும் எடுத்து வைக்கிற கருத்துக்களை கேளுங்கள். அதில் எது சரியாக இருக்கிறதோ அந்த கருத்தை ஏற்று அவர்களுக்கு வாக்கை தந்து நீங்கள் வெற்றி பெற செய்யுங்கள். யாரிடத்தில் நாடு மக்களும் இருந்தால் நாடு மக்களும் பாதுகாப்பாக வாழ முடியும் என்பதை நீங்கள் என்றைக்கு உணர்கிறீர்களோ அன்றைக்கு எங்களுக்கு வாக்கு தந்தால் போதும். சரியானவற்றை எப்போதும் தேர்வு செய்வீர்கள். இம்முறையும் நீங்கள் சரியானவற்றை தேர்வு செய்ய வேண்டும் என்று அன்போடு உங்கள் மகன் வேண்டுகிறேன். இங்கே இந்த தொகுதியில ஊத்தங்கரை தொகுதியிலே போட்டியிடுகிற என் அன்பிற்கினிய தம்பி ஊத்தங்கரை தொகுதியிலே போட்டியிடுகிற அருமை தங்கை மேகலா பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். பருகூர் தொகுதியிலே போட்டியிடுகிற தம்பி கவின்குமார் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றியை தாருங்கள். கிருஷ்ணகிரி தொகுதியிலே போட்டியிடுகிற தங்கை சுகந்தி பார்த்திபன் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். வேப்பனஹள்ளி தொகுதியிலே போட்டியிடுகிற நண்பு தம்பி நாகராஜ் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். ஓசூர் தொகுதியிலே போட்டியிடுகிற ஸ்டாலின் அவர்களுக்கு, தாலி தொகுதியிலே போட்டியிடுகிற தம்பி நரசிம்மன் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி, நம் இனத்தின் வெற்றி. நீங்கள் எங்களுக்கு செலுத்தும் வாக்கு நம் மண் காக்கும், நம் இனத்தின் மானம் காக்கும், வருங்கால பிள்ளைகளின் பாதுகாப்பான வாழ்க்கையை பாதுகாக்கும் என்பதை கவனத்தில் கொண்டு வாக்கை செலுத்துங்கள் என்று உங்கள் அன்பு மகன் அன்போடு வேண்டுகிறேன். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நாம் தமிழர். தமிழ்தாய் வாழ்க. தலைவர் பிரபாகரன் வாழ்க.